தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் தேவா தனது இசை பயணத்தில் நுழைந்த போது தனித்துவமான மெல்லிசை மற்றும் பாரம்பரிய இசை கலவை மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தார். 1980களில் தமிழ் சினிமாவில் கலக்கத் தொடங்கினார் தேவா. தேவா குடும்பம் ஒரு இசை குடும்பம் ஆகும். அவரின் சகோதரர்கள் சபேஷ் முரளி பிரபல இரட்டை இசையமைப்பாளராக தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்தனர். அவர்களின் இசை தனித்துவம் மற்றும் புதுமை ரசிகர்களால் பெரிதும் கவனிக்கப்பட்டது. இன்று இசையமைப்பாளர் சபேஷ் முரளி காலமானார். அவரது சினிமா வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் பிரபல இசையமைப்பாளர் தேவாவுக்கு உதவி இயக்குநர்களாக பணியாற்றியதன் மூலம் இவர்கள் இசை உலகில் தங்கள் பயணத்தை தொடங்கினர். அவர்கள்தான் சபேஷ் முரளி. தேவாவின் வழிகாட்டுதலில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இசையை தொடங்கினாங்க. இவர்களின் இசை வாழ்க்கைக்கான வலுவான அடித்தளமாக அமைந்தது தேவாதான். இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்துள்ளனர். தவமாய் தவமிருந்து, பொக்கிஷம், மிளகா, MC அரசன் 23ஆம் புலிகேசி, கோரிப்பாளையம், மாயாண்டி குடும்பத்தார் போன்ற திரைப்படங்களில் இவர்களின் இசை தனித்துவமான பாணியையும் உணர்ச்சிகரமான பாட்டுகளை போட்டு மக்கள் மனதில் நீங்கா முத்திரை படித்தனர். சபேஷ் தனியார் நிறுவனத்திற்கு முன்பு அளித்துள்ள பேட்டியில் தன் இசைப்பயன் அனுபவங்களை பகிர்ந்திருந்தார். அதில், நான் நல்ல இசையமைப்பாளரும் வாசித்திருக்கிறேன், ஆனால் MS விஸ்வநாதன் ஐயாவுடன் மட்டும் பணியாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சபேஷ் முரளி கூறியிருக்கிறார். KV மகாதேவன் உள்ளிட்ட பல மூத்த இசையமைப்பாளருடன் அவன் பணியாற்றிய அனுபவம் பற்றி சொல்லியிருக்கிறார். 1983ஆம் ஆண்டு கீபோர்ட் பிளேயராக சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கிய சபேஷ் முரளி அந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு தேவா திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். அந்த காலத்தில் நான் அனைவரிடம் கீபோர்டு வாசித்திருந்தேன். அவர் என்ன நினைவு கூர்ந்தார். பாட்ஷா படத்துக்கான பின்னணி இசைக்கான யோசனையை அண்ணன் கொடுத்தார். அதை நான் பின்பற்றினேன். அண்ணாமலை, அருணாச்சலம், பாட்ஷா இந்த 3 படங்களுக்கும் நான் தான் பின்னணி இசை செய்தேன் என்று கூறியிருக்கிறார் சபேஷ். இவருடைய இறப்பு தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. சினிமாவில் நிறைய பேர் நிறைய சாதனைகள் படித்தாலுமே இவங்களோட பரிணாம வளர்ச்சி இப்போ வரைக்குமே எல்லாராலும் பேசப்படுது. சபேஷ் முரளியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் கச்சேரிகளில் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமா துறையில் சாதிக்கணும்னு சொல்லி வந்த தேவா கூட இவங்க அசிஸ்டண்ட்டாக இருந்து அடுத்தடுத்து பல படங்களை வெற்றி படங்களாக இவங்க பண்ண எல்லா படங்களும் வெற்றி படங்கள். ஆனால் அவங்களுக்கான பெரிய வாய்ப்புகள் எதுவுமே பெருசாக கிடைக்கல. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறத தாண்டி அது எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றதான் நம்ம யோசிக்கணும். பிறருக்காக நம்ம செய்கிறத தாண்டி ஆரம்பத்தில் செஞ்சுட்டதுக்கப்புறம் அதே விஷயத்த நமக்காக பண்ணிக்கிறது அது முறையான விஷயம்னு சொல்லலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் அவங்க எவ்வளோ வருஷமாக போடுறாங்க தாண்டி எவ்வளோ வலுவாக போடுறாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அதே போல் சபேஷ் முரளி இவங்க 2 பேரோட காம்போ இரட்டையர்களாக இருந்தாலும் இவரோட காம்போ உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம தேவா சாரோட படத்தையே சொல்லலாம். இவரோட இறப்பு குறித்து நிறைய நடிகர்கள் விமர்சனம் செஞ்சிட்ருக்காங்க. அவரை குறித்து நிறைய பேரும் இரங்கலும் செஞ்சிட்ருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள். சபேஷ் முரளி பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.